சோழன் நிலாவை வெளியே கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கோவில் போற ரூட் இல்லாம வேற ரூட் வழியே கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு நிலாவும் சோழன் கோவிலுக்கு இந்த பக்கமா போகணும்னு சொல்ல, அதுக்கு சோழனும் நம்மளோட கல்யாணமே கோவில்ல தான் நடந்துச்சு, மறுபடியும் மறுபடியும் சாமி நம்மளை பார்த்தா போர் அடிச்சிரும், அதனால இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு நிலாவும் அங்க எல்லார்கிட்டயுமே என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு சொல்லணும், இல்ல நான் ஏற்கனவே உன்னை இதுக்காக தான் வெளியே கூப்பிட்டேன், ஆனா நீ தான் வரல, கோவிலுக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்த, அதனாலதான் கோவிலுக்குன்னு சொல்லிட்டு உன்னை வேற எங்காவது கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அதனால இன்னைக்கு கண்டிப்பா வீட்லயே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தேன். உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, எங்கேயாவது போலான்னா போலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நிலாவும் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க சோழனோட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது கூட சோழனோட ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு சோழனுக்கும் ரொம்பவே குஷியா இருக்கு. அதனால அவங்க நிலா கிட்ட தன்னோட மனசை திறந்து, இதுக்கப்புறமா கண்டிப்பா நான் உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு அவங்களோட தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு, இதுக்கப்புறமா உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன், இந்த உலகத்திலே இப்போதைக்கு சந்தோஷமான ஆளுதான், அது நான் மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வீட்லயும் ஏசி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சேரனும் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த பாண்டியும் பல்லவனும் பூவெல்லாம் எடுத்து பெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த பக்கம் ரொம்பவே பரபரப்பா இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க. பட் இன்னொரு பக்கம் வானதியோட வீட்லயோ வானதி பாண்டி அவங்க கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா பாண்டி முன்னாடி அதுவும் வானதியை விட நம்ம பெரிய ஆளா ஆகணும்னு அவங்களோட அப்பா கிட்ட, அப்பா எனக்கு சொந்தமா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அவங்களோட அப்பாவும் அம்மாவும், என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, மெடிக்கல் ஷாப்பா, அதுவும் சொந்தமா, எங்களால எப்படிம்மா வச்சு தர முடியும்னு சொல்லிட்டு அவங்க இப்படியெல்லாம் பண்றதுக்கு பதிலாக நீ வீட்டில் சும்மா கூட இருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வானதியும் எனக்கெல்லாம் தெரியாது, கடன் வாங்கியாவது எனக்கு மெடிக்கல் ஷாப்பை வச்சு தந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களோட அம்மாவும், இவளுக்கு இதுக்கு தான் படிப்பு முடியறதுக்குள்ளேயாவது கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சலான்னு சொன்னேன், இவளுக்கு கல்யாணமும் ஆக மாட்டேங்குது, இங்கேருந்து நம்மளோட உயிரையுமே வாங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அண்ணனும், அவளுக்கு மட்டும் ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் பொல்லாதவனா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா கிட்ட சொல்ல, ஏன்டா பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லடா, கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு நீங்கள் இப்போ கூட என்னோட நிலைமையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்களன்னு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த பக்கமும் சோழன் ரொம்பவே சந்தோஷத்தோட இப்போ நிலாவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது பாண்டிக்கும் பல்லவனுக்கோ சேரனுக்கும் இது நிலாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையே, அவ என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிலாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா வீட்டுக்கு வந்த நிலாவும் அந்த டெக்கரேஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அதுவும் ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு கோவத்தோட எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிட்டு, நீங்க அந்த ரூம்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு சேரனும், ஒரு வேலை டெக்கரேஷன் பண்ணி வச்சதுதான் நிலவுக்கு பிடிக்கல போலையேன்னு, இங்க பாருமா சும்மா ஏதோ சடங்குன்றதுக்காக நாங்க பண்ணி வச்சோம், உனக்கு அதெல்லாம் பிடிக்கலனா டே பல்லவா பாண்டி அந்த பூவெல்லாம் போய் எடுத்துருங்கன்னு சொல்ல, அதுக்கு நிலாவும், இங்க பாருங்க நான் பூ விஷயத்தை பத்தி பேசல, நீங்க எதுக்காக ஏசி வாங்கினீங்க, ஏசிக்கு எவ்வளோ செலவாகும், கரண்ட் எவ்வளோ ஆகும், நீங்க எதுக்காக இப்படி பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறீங்க, இந்த குடும்பத்துல எவ்வளவு செலவு இருக்குன்னு அவங்க ஏசி விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு எல்லாரும் முகத்தை பார்த்துட்டு, அப்போ பூ விஷயத்த பத்தி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்க நிலாவும், அதுக்கு அதுல என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா ஏசி விஷயத்துலதான் நீங்க எங்கிட்ட கேட்காம முடிவெடுத்துட்டீங்கன்னு அவங்க ஏசி விஷயத்த பத்தி பேச, இதை கேட்டுட்டு சோழனுக்கும் உள்ளுக்குள்ள, அப்பனா நிலாவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு.